சனாதன தர்மம். மகாபாரதம். கற்ற அந்தணருக்கு நிலத்தை தானமளிப்பவன் தனது விருப்பங்கள் அனைத்தும் ஈடேறப்பட்டவனாவான். கால்கள் அழுக்கடைந்து பலவீனமடைந்த உறுப்புகளை கொண்ட களைத்த பயணி தனக்கு உணவு தரக்கூடியவனின் பெயரை கேட்பான். அவனுக்கு பெயரை சொல்லும் மனிதர்கள் உண்டு. அப்படி களைத்து போய் வருபவனுக்கு உணவு தருபவன் பெயரை சொல்லும் விவேகி உணவை தானமளிப்பவன் அடையும் அதே அளவு தகுதியை அடைவான். எனவே நீ பிற வகை தானங்களை தவிர்த்து உணவை தானமாக கொடு. அன்னதானம் செய். உணவை தானம் செய்வதில் கிடைப்பதை விட தானங்களால் எழும் பெரிய தகுதிகள் கிடைப்பதில்லை. தனது சக்திக்கு உட்பட்டு ஒருவன் நன்கு சமைத்த சுத்தமான உணவை கொடுப்பானானால் அவனது செயலின் பலனால் பிரஜாபதியின் தோழமையை பெறுகிறான். உணவை விட உயர்ந்தது எதுவும் இல்லை. எனவே உணவே தானமளிக்கப்படுவதில் முதன்மையானதாக, அனைத்து பொருட்களுக்கும் முதன்மையானதாக கொள்ளப்படுகிறது. உணவே பிரஜாபதிதான் என்றும் சொல்லப்படுகிறது. பிரஜாபதியே வருடமாக கருதப்படுகிறான். வருடமே வேள்வி. அனைத்தும் வேள்வியிலேயே நிலை பெற்றிருக்கின்றன. வேள்வியினாலேயே அனைத்து உயிரினங்களும் அசைவன மற்றும் அசையாதன ஆகியவை தங்கள் பிறப்பை அடைகின்றன. இதன் காரணமாகவே உணவு அனைத்திலும் முதன்மையானது என்று நாம் கேள்விப்படுகிறோம். தடாகங்களையும் பெரும் நீர்நிலைகளையும் குளங்களையும் கிணறுகளையும் உறைவிடம் மற்றும் உணவையும் தானமளிப்பவனும் இனிமையான வார்த்தைகளை பேசுபவனும் யமனின் எச்சரிக்கைகளை கேட்க மாட்டார்கள். எவன் தனது உழைப்பால் ஈட்டிய அரிசியையும் செல்வத்தையும் நன்னடத்தை கொண்ட அந்தணர்களுக்கு தானமளிப்பானோ அவனிடம் இந்த பூமி திருப்தியுடன் இருக்கிறாள். அவள் அவன் மீது செல்வத்தை பொழிகிறாள். உணவை தானமளிப்பவன் முதலில் நடக்கிறான். அவனுக்கு பின்னால் உண்மை பேசுபவனும் கோராத நபர்களுக்கு தானமளிப்பவனும் நடக்கிறார்கள். ஆனால் அந்த மூவரும் ஒரே இடத்திற்கே செல்கிறார்கள் என்றார் மார்க்கண்டேயர்.